ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்மை விசேஷித்தவர்களாய் நிறுத்துகிற தெய்வ மகிமை நமக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த மகிமை மகா விசேஷித்த விதமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் சந்திக்கும்படிக்கு, ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படிக்கு, உங்கள் வீடுகளுக்குள்ளே நான் வரும்படிக்கு கர்த்தர் திறந்த இந்த நல்ல வாசலுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் திறந்தார்னா அந்த வாசலுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம்? நுழைஞ்சிடலாம். கர்த்தர் திறக்காத வாசலை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது. கர்த்தர் இந்த வாசலை எனக்கு திறந்திருக்கிறாரு, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணணும், அதை நான் யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தர் திறந்த வாசல், தேவன் திறந்த வாசலை மனுஷன் பூட்ட முடியாது. கர்த்தர் வாசலை திறக்கிறவர், கதவுகளை திறக்கிறவர். கதவை திறக்கிறவர் மாத்திரமல்ல, கதவுகளை உடைக்கிறவர் என்று கூட எழுதப்பட்டிருக்கிறது. அவசியப்பட்ட என்ன செஞ்சிருவாரு? கர்த்தர் கதவை உடைப்பார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் நாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா ஸ்பெஷலாக இருக்குது. ஹல்லேலூயா. அதாவது ஹோட்டலுக்கு போனால் தோசையெல்லாம் பல வெரைட்டி தோசைகள் இருக்கும். ஸ்பெஷல் தோசை அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அதை மாதிரி ஆண்டவருடைய பார்வைக்கு நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள், ஸ்பெஷலானவங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலரை மாத்திரம் வரவேற்கும் போது, நிறைய பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டு ஒரு ஃபங்க்ஷன், அப்போ நிறைய பேருக்கு பூச்செண்டு கொடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வரவேற்க மாட்டோம். ஆனால் விசேஷித்தவர்களாய் வரும்போது அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்து, மாலைகளை கொடுத்து, இல்லை ஷால் போட்டு நம்ம வரவேற்கிறது வழக்கம். அப்போது அது அவங்களாம் யார்? ரொம்ப முக்கியமானவர்கள், சிறந்தவர்கள். இவர் என் வாழ்க்கையில் இவங்க முக்கியமானவங்கன்னு யார் யார் அவங்க வச்சுருக்குறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்வோம்? வெளிப்பிரகாரமான ஒரு வரவேற்பு கூட உண்டு, உள்ளத்திலிருந்து ஒரு வரவேற்பு இருக்கும் பாருங்க. அந்த உன்னதமான அன்பிலிருந்து புறப்பட்டு வருகிற உண்மையான வரவேற்பை நாம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். உலகத்தில் வாழும்போது கூட நம்முடைய வரவேற்பு, இந்த ஜனம் என்ன உண்மையாக வரவேற்குது, உண்மையாக. இப்போ நம்ம வீடுகளில் நிறைய விசேஷங்கள் வைக்கிறோம். பந்தாவுக்காக விசேஷம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை திருமண காரியம் நடக்கலாம், உள்ள வீடுகளை கட்டி நீங்கள் புதிதாக அதில் குடியேறலாம், இல்லை இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலாம். அப்போது பொறாமை உள்ளவர்கள் கட்டாயம் என்ன செய்வாங்க? வருவாங்க. அது உள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அதை தவிர்க்க முடியாது. மற்றபடி என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு யார் என்ன ஆசீர்வதிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம்தான் நான் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஒரு குறிப்பெழுதி வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க கண்களில் இருக்கிற பொறாமையின் கிரியைகளை நாம ஏன் பெற்றுக்கொள்ளணும்? நமக்கு அது அவசியம் இல்லையே, அவசியம் இல்லை. அப்போ நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் வரட்டும். இவர்கள்லாம் நமக்கு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் யார் யாரை வச்சிருக்கிறோமோ அவர்களை நம்ம அழைக்கலாமே, விருந்துக்கு அழைக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஞானமுள்ள இருதயம் நமக்கு வேணும். கர்த்தர் பல காரியங்களில் நம்மை ஞானவான்களாய் ஞானவாட்டிகளாய் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை மிஸ் பண்ணிடுறோம், விட்டுடுறோம். ஞானத்தை கர்த்தர் தந்திருக்காரு, ஆனால் ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணாமல் என்ன செஞ்சிடுறது? உலக பிரகாரமான எண்ணங்களோடு கூட அதை செய்கிறதுனால நிறைய காரியங்களை, நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போக வேண்டிய நிலைமை வருகிறது. இழந்த பிறகு ஆண்டவரே அதை திருப்பத்தாறு என்று ஆண்டவரிடத்துல தான் போய் நம்ம என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். தொடர்ந்து அவரை நாம் தொந்தரவு பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அதை தொந்தரவாய் பார்க்கிறதில்லை. நீ தேடி வருகிற ஜனங்கள் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. நம்மை அவர் புறம்பே தள்ளாதவர், அவர் தள்ளுகிற தேவன் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? நான் அவருக்கு விசேஷித்தவள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேக அடைக்கலாம் குருவி இருக்கு இந்த உலகத்தில். ஜனம் பெருத்து போச்சு. ஆனால் ஒரு பிறப்பும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் பிறக்காது, அப்படிதானே? எல்லா பிறப்பின் வர்த்தமானங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவை தான். கர்த்தர் அறியாமல் ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருப்பானா? கிடையாது. அப்போ அவருக்கு அந்த மனுஷனை குறித்து எல்லாமே தெரியும். அவர்தான் இவன் விசேஷித்தவன், இவன் என்னுடைய வேலைகளை செய்கிறவன், இவளுக்குள்ளே விசேஷித்த கிருபை ஊற்றியிருக்கிறேன்னு சொல்லி விசேஷித்தவர்களை நம்மை பார்க்கிறாராம். எப்படி தெரியுமா? 29ஆம் வசனத்தில், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா?
ஆயினும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையில் விழாது. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீ விசேஷித்தவள், ஆதலால் நீ விசேஷித்தவள். இந்த விசேஷித்தவள் என்ற அந்த விசேஷித்த கிருபையை குறித்து கொஞ்சம் நம்ம வசனங்களில் பார்க்கலாம். அதில் ஒரு நல்ல பாடல் வந்திருக்குல்ல, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் அதை யோசிப்பவன், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. ஸ்பெஷல் ஜனங்கள், எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஜனங்கள் ஸ்பெஷல். அதனால மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்ல முடியுமா எத்தனை பேருக்கு? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எய்தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எய்தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். யோசிக்கணும், நான் எப்படி விசேஷித்தவள் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, சங்கீதம் 84:3 நம்ம வாசித்து பார்க்கலாமா? சங்கீதம் எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். சங்கீதம் 84:3 நான் வாசிக்கிறேன். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தங்க இடமும் கிடைத்ததே. பாருங்க, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும். தகவலான் குருவிக்கு கூடுதான், அடைக்கலான் குருவிக்கு வீடு. ஒருவேளை இந்த நாட்களில் வாடகை வீடுகளில் இருக்கிறனே, எவ்வளவோ நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன், கஷ்டத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நான் விசேஷித்தவள் அல்லவா? அடைக்கலான் குருவிக்கு வீடு உடைய பீடத்தண்டையிலே கொடுத்தீரே, என்னுடைய வீடு எங்கே ஆண்டவரே? எனக்கு சீக்கிரமாய் சொந்த வீட்டை தாரும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேட்டா கொடுக்கிறவர். கட்டாயம் கர்த்தர் சொந்த வீடுகளை கொடுப்பார். வாடகை வீடுகளில் வருத்தத்தோடு நீங்க இருக்கலாம். உங்க சொந்த வீட்டை எடுத்துக்கொண்டு பலர் உங்களை துன்பப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க விசேஷித்துகளாக இருக்கிறபடினால உங்களுக்கென்று கர்த்தர் வீடுகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அடைக்கலான் குருவிக்கு வீடும், அது அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கணுமா? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் காணப்படட்டும். அல்லேலூயா. அப்படியா நம்முடைய வீடு, நான் குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கணும்? சத்தியத்திற்கு தூணாய் ஆதாரமாய் காணப்படணும். கட்டாயம் வீடுகளை தருவாருங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் மிராக்கிள் மணி எங்கிருந்து பணம் வந்தது? ஒருவேளை வீடு கட்டி முடித்து பாதியில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். மீதி வீடை கட்ட முடியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். பலருடைய வீடுகள் பேங்க்கில் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வீடு பேங்க்கில் போயிருமோ, ஏலத்துக்கு போயிருமோன்னு பதற்றத்தோடு கூட நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவனை தேடி வரும் பொழுது கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறவர். கர்த்தர் வழி திறக்கிற அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள்.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 49:26ஆம் வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யாரு? சகோதரரில் விசேஷித்தவன். எத்தனை பேர் இருந்தாங்க யாக்கோபுடைய பிள்ளைகள்? 12 கோத்திரம் யாக்கோபுடைய பிள்ளைகள். ஆனால் விசேஷித்தவன் என்ற பெயர் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் எங்கே விற்கப்பட்டான்? அடிமை போல தன்னுடைய சொந்த சகோதரர்களால், கூட பிறந்த சகோதரர்களால் விற்கப்பட்டான். இன்றைக்கும் கூட சொந்த சகோதர குடும்பத்தினால் மூலமாய், இல்லை உங்கள் கணவருடைய கூட பிறந்தவர்களின் மூலமாய் உங்களுக்கு பல தொல்லைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை விசேஷித்த விதமாய் பார்க்கிறவர் என்றால் யோசேப்பை போல உங்களை உயர்த்த முடியுங்க. கர்த்தர் யோசேப்பை போல உங்களை உயர்த்தும்படிக்கே விசேஷித்த மார்க்கத்தாராய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாய் உயர்த்துவார். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்படும்போது அவன் உயர்த்தப்படவே நினைச்சிருப்பானா? அங்கே பாருங்க, அந்த பார்வோனுடைய மனைவி அவனிடத்தில் தவறாய் நடந்து கொண்ட பொழுது கூட அவன் ஒன்றும் சொல்லலை, தப்பி ஓடி வந்தான். அவ்வளோதான். அவளுக்கும் எதிர்த்து நிற்கலை, யாருக்கும் எதிர்த்து நிற்கலை. இவன் என்னை இப்படி பண்ணுனான் அவன் வெளியே சொல்லவே இல்லை. அவன் வாய் திறவாதபடி இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாய் திறவாத ஒரு ஆட்டை போல் இருந்தால் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்கள் யோசேப்பினிடத்தில் காணப்பட்டது. அவனுடைய உயர்வுக்கு இந்த தாழ்மைதான் அஸ்திபாரம். அநேகருடைய வாழ்க்கையின் உயர்வுகளுக்கு தாழ்மையுள்ள குணம், மனத்தாழ்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனை மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கி இருக்கிறார் என்பதை ப்ரூஃப் பண்ணும்படிக்கு ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானத்தில் வந்தாரே, அவர் எல்லா ஜனங்களாக அவர் நின்று கொண்டிருந்தார். அப்படிதான் புறாவை போல ஆவியானவர் அவர் மேலே தங்கினார். பாருங்க, எத்தனை தாழ்மை, எத்தனை தாழ்மை. நம்ம இன்னைக்கு எத்தனை காரியங்களில் பெருமையாக இருக்கிறோம். உண்மையா ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் சுட்டி காட்டினா மட்டும்தான் நமக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கிற பெருமை. இப்போ யோசேப்புடைய மனத்தாழ்மை அவனை விசேஷித்தவனாய் நிறுத்தினது. இந்த தேசத்தின் அதிகாரியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். தாழ்மை, விசேஷித்தவன். இப்போ விசேஷித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் வரிசையில நீங்களும் நானும் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். யோசேப்பை போல இன்றைக்கு என்னுடைய எல்லா சகோதரர்களை காட்டிலும் நீர் என்னை விசேஷித்தவளாய் நிறுத்துவீராக. கேளுங்க, கேட்டா கர்த்தர் கொடுக்கிறவ. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டால் கிடைக்கும். தேவனிடத்தில் கேட்டான கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். அப்படி கேட்கிற ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே யோசேப்புக்காக ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை பாருங்க. இதை தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது கொடுத்தது ரொம்ப அழகான வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல உபாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறது பாருங்க. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தின் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களினால் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்துருளினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. சகோதரில் விசேஷித்தவன் நிறைய பேர் இருக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷலை தெரிந்தெடுக்கிறதா விசேஷம். இப்போ இந்த யோசேப்பின் மூலமாய் இந்த நாட்டுக்கே ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. நாட்டை குறித்து இந்த நாட்டினுடைய ஆசீர்வாதம். ஒரு மனுஷனை கொண்டு யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க ஒரு மனுஷனை முன்குறிக்கிறார்.
ஒரு மனுஷியை கர்த்தர் முன்குறிக்கிறார். இன்றைக்கு அப்படி முன்குறிக்கப்பட்ட மனுஷனாய், முன்குறிக்கப்பட்ட மனிதர்களாய், மனுஷிகளாய் நாமை கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நாட்டை விசேஷிக்கிறது, நாட்டையே கர்த்தர் விசேஷப்படுத்தினார். அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் பாருங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில், பூமியில் நடுவில் நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில், என் ஜனங்கள், அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு நிறைய வாதைகளை அனுப்பினார் இல்லையா? அப்போ வண்டுகளை அனுப்பும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்துகிற தேவன். அதாவது ஒரு மனுஷனை கொண்டு ஒரு நாட்டை விசேஷப்படுத்துவார். தன்னுடைய திரள் கூட்டமான தம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களை கொண்டு அந்த நாட்டையே கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். வண்டுகள் வர முடியாது. அந்த எல்லைக்குள்ள தேவையற்ற அந்த மாதிரி கிரியைகளுள்ள வண்டுகளோ சர்ப்பங்களோ எதுவும் நுழைய முடியாதபடி பாதுகாக்கிற நம்முடைய எல்லைகளை, நம்முடைய எல்லைகளையும் அப்படியே கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய எல்லைகளை விசேஷப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கோசை நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வே. இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நாளைக்கு இந்த அடையாளம் உண்டாகும். இந்த நாளைக்கு இந்த அடையாளம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. விசேஷித்தவர்களாய் நிறுத்தி வித்தியாசத்தை காண பண்ணுகிற தேவன், வித்தியாசத்தை காண பண்ணி விசேஷித்தவர்களாய் நிறுத்துகிற கர்த்தர். ஆமென். தேங்க்யூ லார்ட். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் கொஞ்சம் வசனங்களை பார்த்துடலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேல் எப்படிப்பட்டவனாயிட்டான்? எல்லாருக்கும் மேற்பட்டவனாயிட்டான். யாருக்கெல்லாம்? பிரதானிகளுக்கும் தேசத்தின் அதிபதிகளுக்கும் தானியேல் மேற்பட்டவனாயிருந்தான். காரணம் என்ன? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜாவுடைய நினைவுகளில் தானியேலை கொண்டு வந்தது கர்த்தருடைய விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருந்தது நிமித்தமாய் இந்த மொத்த நாட்டுக்கு யாரை தான் அதிகாரியாக வைக்கணும்? தானியேலை வைக்கும்படி. அல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் எப்படி இருக்குமா? விசேஷித்த விதமாக இருக்குமா? மகிமை வேறுபடுகிறது. தேவனோடு கூட அமர்ந்திருக்கிறது நிமித்தமாய் உண்டாகிற அந்த மகிமையை அது குறிக்கிறது. நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், நீதியின் பாதையை காண்பிக்கிறவர்கள், நீதியாகி கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். இவர்கள் யாரு? நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். நட்சத்திரங்கள். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பின் பொழுது ஒரு நட்சத்திரம் தான் வழிகாட்டியது. அப்போ நட்சத்திரம் என்றாலே வழி காட்டுகிறது. அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒருவேளை நீங்கள் வழிகாட்டிகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நட்சத்திரம். நீங்கள் நட்சத்திரம். நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஆண்டவராய் தேவன் கூப்பிட்டாரு, வெளியே வாப்பா, சீக்கிரமா வா, ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறியே, இங்கே வா, உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க போறேன்னு பாரு, அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை பாரு. நட்சத்திரங்களை எண்ண முடியுமாப்பா உனக்கு? எப்படிப்பா எண்ண முடியும்? இப்படி தானே சொன்னீங்க. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம், எண்ணப்பட்டு இருக்கிறது. தலையில் உள்ள
மயிரை எண்ணி வச்சிருந்தாருன்னா நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கர்த்தருக்கு தெரியுமா தெரியாது? அப்போ எண்ணிக்கை அறிந்த ஒருவர் நமக்கு இருக்கிறார், நமக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய படிப்பாளிகள் என்னாலும் அதெல்லாம் நம்பர்ஸ், நமக்கு நட்சத்திரங்களுடைய நம்பர்ஸ் யாருக்குமே கட்டாயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ இந்த நட்சத்திரத்தை பாரு, இந்த நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருந்து நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறவர்கள், அவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விசேஷித்த மகிமை இப்போ டிஜே சையாவுக்கு இருக்கிற விசேஷித்த மகிமை வேற, மோகன் சிலாச சையாவுக்கு இருக்கிற விசேஷித்த மகிமை வேற. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. ஆனால் எல்லாமே வித்தியாசமாய் விசேஷித்த இந்த காரியத்தில் இது விசேஷமாக இருக்கிறது, இந்த காரியத்தில் இவர்களுடைய அபிஷேகம் விசேஷமாக இருக்கிறது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று விசேஷத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. வேற வேற இல்லை, வித்தியாசமாய் விசேஷத்தை வெளிப்படுத்துகிற, வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற நட்சத்திரங்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களும் விசேஷித்தவர்களுமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை மறக்க வேண்டாம், அதை மறக்க வேண்டாம். வீடுகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் வேதனையின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். விடுதலையின் தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். தேவன் கூட இருந்தா நீங்களும் நான் விசேஷித்தவங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? குரலை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் விசேஷித்தவள் என்று சொல்லுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. எத்தனையோ வேதனை நிறைந்த உலகம்தான், பாடுகள் நிறைந்த உலகம், நெருக்கம் நிறைந்த உலகம், நிந்தை நிறைந்த உலகம். ஆனால் இயேசு ஒருவர் கூட இருந்தா மிகுந்த பலசாலிகளாய் நம்ம வாழ முடியும். பலன் அற்றவனுக்காயிலும் பலன் உள்ளவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான ஜுஜுபி மேட்டர். அப்போ கூட இருந்தா போதும், நாம பலவான்கள், நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ராஜா கர்த்தரை விசேஷித்தவர்களாய் நீ நிலைநிறுத்தி வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவர்களாய் நிறுத்தி இருக்கிறேன். அடைக்கலான் குருவிக்கு வீடும் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. வீடு இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து அழகு பார்க்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர், அலங்கரிக்கிற கர்த்தராய் இருக்கிறீர் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், எங்களுக்கு போதுமானவர்களை செய்கிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.